சரி நீ ஹைவே வந்துரு, நாங்க வந்துடுறேன். வாடி. இதெல்லாம் உனக்கு நியாயமா தெரியுதா? வர்றேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு வராம இருந்தா எப்படி? சும்மா கத்தாதக்கா. நான் என்ன ரத்த தானத்துக்கு வரேன்னு சொல்லி வராம விட்டுட்டேன். பண்றது விபச்சார தொழில், பாக்குறது புரோக்கர் வேலை. இதுல என்ன நியாயம் வாக்கு? நான் வரல அந்த இன்ஜினியர் கிட்ட. சொல்லுவடி சொல்லுவ. இதுக்கு முன்னாடி அவங்கிட்ட படுக்கல. வா வா ஜெயக்குடி, பெரும்புள்ளி சுந்தரேசன் அழைக்கிறார். வா வா வா. வாயா வா. இவ ஒருத்தி தான் உலகத்துல இருக்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப தான் முறுக்கிக்கிட்டு நிக்கிறா. இதுல கொஞ்சம் நீ ஏத்தி விடு. நீ ஏதாவது சப்ப பார்ட்டியை கூட்டு வந்திருப்ப. நம்ம பார்ட்டி சுந்தரேசன் கன் பார்ட்டி. மற்றவங்கள மாதிரி அவரு கிள்ளி கொடுக்க மாட்டாரு, சும்மா அள்ளி கொடுப்பாரு. பழனி, கொஞ்ச நாளாவே என் ரூட்ல நீ கிராஸ் ஆகுற. ஏய் சும்மா அடங்கு ஜெயக்குடி, நீ கிளம்பு. பழனி அண்ணே, நான் எவன்கிட்டயும் வரல. நீ கிளம்பு. ஏங்கிறேன், அதான் நீ கேட்குற காசெல்லாம் கொடுக்குறேங்கிறால, அப்புறம் என்ன? வா. அவன் குடுக்கற காசை அவனுக்கே வாக்கரிசி போடு. ஏண்டி, பார்ட்டியை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. கஸ்டமரை கண்டபடி பேசாத. பிடிக்கான்னு சொல்றதுக்கு அவனை கூட்டிட்டு போய் என்ன குடும்பமா நடத்த போற? காசுக்கு தானே போற. வா. இத பாரு, வரலனா வரல, எனக்கு வேற பார்ட்டி வருது, நீ கிளம்பு. என்ன ஜெயக்குடி விளையாடுறியா? சுந்தரேசன் கேபிஆர் பார்ட்டின்னு தெரியும்ல. கேபிஆருக்கு தெரிஞ்சுட்டு ஐயே சாமி ஆடிறேன். ஒழுங்கா கிளம்பு. கேபிஆர்னே பெரிய கொம்பா? நீ கூட்டிட்டு போறவன், அவ கூட்டி குடுக்கறவ. வர முடியாதுன்னு சொல்லு போ. என்னடி ஆச்சு உனக்கு? நான் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றா, அவன் கூப்பிட்டாலும் போக மாட்டேங்கிற. நோய் கை வாங்கிட்டியா? ஏய், நோய் எனக்கு இல்ல. கை நிறைய காசு தர நல்ல கஸ்டமர்னு கூட்டிட்டு போறீங்கல்ல, அவனுங்களுக்கு தான் புத்தி இல்ல. நோய் பாக்குறியா? நல்ல பாரு பாரு, இப்படி சிகரெட்டால சுட்டு வச்சிருக்கான்னு பாரு. புரோக்கர் நீங்க சுகமா வாழணுங்கிறதுக்காக நாங்க சூடு வாங்கணுமா? சொல்லு. அட கன்றாவிய, இதெல்லாம் சுந்தரேசன் சுட்டதா? ஆமா, அவனுக்கு பொண்டாட்டி மேல கோவம். அதான் அவகிட்ட காட்டி தீர்த்துக்க முடியாம அவள மாதிரியே ட்ரெஸ்ஸ போட்டு பூ வைக்க சொல்லி சுட்டு ரசிக்கிறான். சரி, சுந்தரேசன் சுடுறானா வேண்டாம், இன்ஜினியர் கிட்ட வரலாம்ல. சுந்தரேச உடம்பதான் சுடுவான். நீ சொல்ற இன்ஜினியர் மனச சுடுவான். கட்டின பொண்டாட்டியே முன்னாடி வச்சுக்கிட்டு எல்லா அசிங்கமும் பண்ணுவா. என்ன பாவம் பண்ணனோ தெரியல. நாய் மாதிரி நாதி எல்லாம் பழப்பா போச்சு. ஜெயக்குடி, என்ன ஜெயக்குடி கோவத்துல கத்திக்கிட்டு இருக்க? வாயா, பஞ்சாப் போறேன்னு சொன்ன, 10 நாள் கழிச்சுதான் வருவேன்னு. லோட மாத்தி விட்டன்ல. ஏன்? மனசு பூரா நீ தான் நிறைஞ்சிருக்கல்ல, அதான் உன் நினப்புல தமிழ்நாடு பாடுற தாண்ட முடியல. இது வேறையா? ஏன் தடால தான் ஆட்டக்காரிங்க ஆடிக்கிட்டு நிப்பாளுங்களே. ஏய், அவளுங்கெல்லாம் உன்ன மாதிரி வருமாடி, அதான் ஓடி வந்துட்டேன். ஓ, காதலு? இந்த பாரு, அதுக்கு பேர் காதலுங்கிறலாம் எனக்கு தெரியாது. என் மனசில் உள்ளதை சொல்கிறேன் ஜெயக்குடி. இந்த பாரு, உனக்கும் யாரும் இல்லை, எனக்கும் எந்த நாதியும் இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் அப்பப்ப வந்துட்டு போறது பத்தலையா? சேச்சே, நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. நான் உன் உடம்ப பார்க்கல, மனசை தான் பார்த்தேன். ஜெயக்குடி, நான் உன்னை உயிராக நேசிக்கிறேன்டி. நெசமாத்தான் சொல்றியா? உண்மை தாண்டி சொல்கிறேன். நான் உன்னை கட்டிக்கிறேயா? அழாத ஜெயக்குடி, ஆயுசுக்கும் நான் இருப்பேன். ஈஸ்வரா, பொட்டச்சி நாங்க கூட இவளை பணங்காக்கிற ஒரு மரமாவும் படுக்கிற ஜடமாவும் தான் பார்த்தோம். நீ அவளை ஒரு உசுரா நினைச்சு வாழ்க்கை கொடுத்த பாரு. நீ வசந்துட்டயா? ஜெயக்குடி, போலாமா? வா. டார்ச் லைட்டா இருந்த ஜெயக்குடியா குடும்ப குத்து விளக்காக்கி கூட்டிட்டு போறேன். நல்லா இருங்க. நமக்கு பின்னால் இருக்கிறதெல்லாம் வெறும் சிமினி விளக்கா இருக்கு. இதுகளை வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதுக்காக தொழிலை விட்டுற முடியுமா? அடுத்த டார்ச் லைட்டை தேடி பிடி. சார். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். என் பேர் நிலா. பாலா உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. அடடே, வணக்கம் சார். வாங்க தேவா. வாங்கம்மா. ஆபரேஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? நல்லபடியா முடிஞ்சதையா? டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க சார். உங்க உதவினாலதான் சார் என் பொண்டாட்டி இன்னைக்கு எந்திரிச்சு நடக்கிறா. இதுல என்னப்பா இருக்கு? மனுஷனுக்கு மனுஷன் ஒரு உதவிதான். என் பொண்டாட்டி ஆபரேஷனுக்கு உதவி பண்ணீங்களா சார்? என்னால முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு. எதுக்குப்பா இதெல்லாம்?
அட என்னப்பா, சரி சரி நீங்க கிளம்புங்க. நன்றி அவங்ககிட்ட சார், முக்கியமானது நன்றி. பேசணும். வாடி, டாக்டர் ரொம்ப நல்லவர். சார் என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு வரட்டுமா? உங்க கணவரை டாக்டர் தான் பார்க்கணும், நான் உங்களை தான் பார்க்கணும். ஆஸ் ஏ இன்சார்ஜ் எனக்குன்னு ஒரு கோட்டா இருக்கு. நீங்க ஒரு பைசா செலவு பண்ண வேண்டாம், மொத்த செலவை நானே பார்த்துக்கிறேன். ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க, சங்கோச்சப்படாதீங்க, சகஜமா வாங்க வாங்க, பக்கத்துல வந்து உட்காருங்க. வாங்க. என்ன யோசிக்கிறீங்க? பேஷண்ட் தான் உட்காரணும், ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? நீங்க உட்காருங்க. இன்னும் நெருக்கமா உட்காருங்க. நமக்குள்ள என்ன இருக்கு? ரிப்போர்ட்டை கொடுங்க. கிரிட்டிக்கல் கண்டிஷன். ஸ்கேன் வேற நிறைய எடுக்க வேண்டியிருக்கு. டேப்பா, ஏகப்பட்ட டிசீஸ் இருக்கு. எல்லா டிசீஸுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். பதிலுக்கு நீங்களும் ஒரு உதவி செய்யணும். உதவியா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்துட்டு போனானே, அவனால முடிஞ்ச உதவியை அவன் செஞ்சான். உங்ககிட்ட நான் என்ன உதவியை எதிர்பார்க்க போறேன்? புரியலையா? சரியான நேரத்தில் சிகிச்சை அளிச்சாதான் நோயாளியை காப்பாற்ற முடியும். புரியுதுல்ல? ரொம்ப யோசிக்காதீங்க, சரின்னு சொல்லுங்க. நீயும் அப்படித்தானா? புரிஞ்சுக்கிட்டீங்க. பட் இந்த விஷயம் என் ஃப்ரெண்டு பாலாவுக்கு தெரியவே கூடாது. ஏன்னா என்னை கெட்டவன் நினைச்சிருவான் பாருங்க. ஆம்பளைங்கள்ல நீ மட்டும் விதிவிலக்கா? வெரி குட். ஆபரேஷன் அவங்க பார்த்துக்குவாங்க, நீங்க என்ன கவனிச்சா போதும். ப்ளீஸ். ஹாய் கணேஷ், முடிஞ்சதா? முடிஞ்சது. சண்முகம் இப்போ எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. டாக்டர் என்ன சொன்னாரு? 10 நாள்ல எழுந்து நடந்துருவாருன்னு சொன்னாரு. பாருங்க. தேங்க்ஸ்டா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்க. விடுறா, எல்லாம் ஒரு உதவி தானே. எல்லாம் உனக்காக தான் பண்ணேன். சரி, உதவி கேட்டு ஒரு லேடி வெயிட் பண்ணுறாங்க, நான் அவங்கள போய் பார்க்குறேன். அப்புறம் இவங்கள மாதிரி இன்னும் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ யோசிக்காம என்கிட்ட அனுப்பி வை, நான் பார்த்துக்கிறேன். சரி, பொது சேவை செய்யறதுல நமக்கு ஒரு திருப்தி. சண்முகம், சண்முகம் எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னும் 10 நாளில் சூப்பராக எந்திரிச்சு நடப்பீங்க. மனுஷன் கையில் எதுவும் இல்லை சண்முகம், எல்லாம் கடவுள் தான். உங்கள் நன்றியை கடவுளுக்கு சொல்லுங்க. நிலா, நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேன். ரூமை க்ளீன் பண்ணணும், கொஞ்ச நேரம் நீங்க வெளியே இருங்கம்மா. அப்புறம் நிலா, மெட்ராஸில் புதுசாக ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நான் அங்கே போக போகிறேன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா கேளுங்க. பணம் ஏதாவது வேணுமா? வேண்டாம். இது வரைக்கும் நீங்கள் எனக்காக செஞ்ச உதவியை என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் காதலை நான் கொண்டுட்டேன். என்னையும் மன்னிச்சிருங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவன் போடுற கணக்கை யாரால மாற்ற முடியும்? ஏதோ ஒரு உணர்வு நட்பா மாறி இருக்கு. நிலா, நான் போயிட்டு வரேன்.
விபச்சார அழகிகள் கைது. எந்தடி எடுத்து அடிச்சுக்க. ஃபிகர் அரெஸ்ட் பண்ணா கூட இந்த பேப்பர் காரனுங்க அழகிகள் கைதுன்னு போடுறாங்களே, அது ஏக்கா? அதுக்கு பேர் தானே பத்திரிக்காரங்க தர்மங்கிறது. அவங்க அழகின்னு போடுறதுனால தான் நம்ம தொல்லுக்கு மவுசே கூடுது. ஏய், நீ இன்னும் கிளம்பல? பார்ட்டி வெயிட் பண்ணுதுல? 1 hour கழிச்சு வர சொன்னாங்கக்கா. அப்படியா? போடு அக்கா, இன்னொரு விஷயம். சீக்கிரமா போடு. இன்று முதல் லாரிகள் ஓடாது. என்னடா சொல்ற? போட்டிருக்கு. கேபிஆர் அக்கா, அக்கா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வராளுங்க. வாங்கடி வாங்க. லாரி ஓடலனா தான் உங்க கண்ணுக்கு இந்த கேபிஆர் தெரியுமா? சரி, எல்லாம் நம்ம என்னமா போயிட்டீங்க. என்ன விஷயம்? எல்லாம் கூட்டமா வந்திருக்கீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா, அதான் கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். லாரிலாம் ஸ்ட்ரைக் இல்ல, அதான் உனக்கு தெரியுமே. எங்களுக்கு உன்னை விட்டா உதவறதுக்கு வேற யாருக்கா இருக்கா? கோதாவரி, ஏதாவது பார்த்து கொடுத்து அனுப்பு. ஏய், 10 காசு வட்டி. அப்புறம் நான் சொல்ற இடத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரணும், புரியுதா? சரிக்கா. ஏனிலா, என்னக்கா? இராக்கியக்காரிடி, போராடி புருஷன் உசுர காப்பாத்திடியடி. உடம்பு கொஞ்சம் சரியான உடனே பீடி பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? அதை தூக்கி போடு. நிலா, எங்க போன? ஹைவேல பார்க்கவே முடியல. பெரிய பார்ட்டி, 2000 ரூபா. வர்றியா? இப்போ நான் அந்த மாதிரிலாம் போறதில்ல. உன் தொழில் இதானே. அப்போ கேபிஆர் அக்கா சொன்னா வருவியா? யார் சொன்னாலும் என்ன ஆனாலும் நான் இனிமே வரமாட்டேன். அந்த நிலா செத்துட்டான். வா சண்முகம், போலாம். இப்போ இவன் கூட செட் ஆயிட்டா போயிருக்கு. அண்ணே, 2 பேருக்கும் இட்லி கொடுங்கண்ணே. அண்ணே, எனக்கு பூரி கொண்டு வாங்க. இப்பதான் ஆபரேஷன் பண்ணிருக்கு, என்ன பொருள் எல்லாம் வேண்டாம். அண்ணே, இட்லியே கொடுங்க. என்னங்க, பிள்ளைக்கு பசிக்குது, சீக்கிரம் 4 இட்லி வாங்கிட்டு வாங்க. இரு, இந்த வாங்கிட்டு வரேன். வயதுக்கு நல்லா சாப்பிடலாம். ஏய், 4 இட்லி பார்சல்ப்பா. ஏய், என்ன நிலா, உன்னை ஆளையே காணோம், எங்க போன? என் பொண்டாட்டி ஊருக்கு போறா, அவளை பசைத்தி விடத்தான் போறேன். ராத்திரி வந்துரு, நல்லா கவனிச்சுக்கிறேன். சரியா? நீ என்னப்பா முறைச்சு பாக்குற? கட்டின புருஷ மாதிரியே. ஆமா, அந்த எம்எல்ஏவுக்கு நல்லா கம்பெனி கொடுத்தியாமே. என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? வளவளன்னு பஸ்ஸுக்கு நேரமாகுது, வாங்க சீக்கிரம். இருடியாத்தா வரேன். இவன் ஏன் டென்ஷன் ஆகிறான்? கஸ்டமர்னா பொறுமை வேணும். சரி, என் பொண்டாட்டி நிற்கிறா, ராத்திரி மறக்காம வந்துரு. வெம்னா எச்சா கூட போட்டு தரேன், சரியா? ஏய், நீ என்ன பால் நிற்கிறோட தெரியாம இடிச்சுட்டு போற? பார்த்து போப்பா.
ஏன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டு இம்புட்டு நாளாச்சு. நிலா, உன் கைப்பட்டாலே தனி ருசி தான். இப்பா அந்த பார்சலை கொடு. தானே வரைஞ்சிடலாம். மறந்துடாத கண்ணு, ஓரமா இல்லையா? என் நிலைமை உனக்கு தெரியும். என்ன மன்னிச்சிரியா? இனிமே நாம இங்க இருக்க வேண்டாம், வேற ஊருக்கு போயிடலாம். சரியா? ஆமா, அந்த எம்எல்ஏவுக்கு நல்லா கம்பெனி கொடுத்தியாமே. ஏயா, அதான் வேற ஊருக்கு போறோம்ல, அப்புறம் ஏன் பேசாம இருக்க? இந்தா, இது சாப்பிடு. ஏதாவது பேசியா? ஏன் உம்மனே இருக்க? அங்க பாரு, நமக்கும் ஒண்ணு வேணும், உன்ன மாதிரி. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள். ஏய் இந்த பாடுறா. ஏய் நிலா. ஏய் எந்தடா? உட்காரியா, நீ ஏன் எந்திருக்கிற? நிலா சொல்லிருச்சுல்ல, உட்கார் உட்கார் உட்கார். டார்லிங், என்ன தெரியலையா? எனக்கு இதுதான் முதல் தடவைன்னு சொன்னியே, முதல் ஆளையே மறந்துட்டியே. சில பேர்கிட்ட படுத்தாதான் ஆசை வரும், ஆனா உன்னை பார்த்தாலே ஆசை வரும். உன்னை தேடிக்கிட்டே இருந்தேன்லா. 1964 நீ விடிய விடிய நடக்கும் போது உன் மார்புக்கு மத்தியில் இருக்க மச்சத்தை பார்த்ததுமே ஆகும். அந்த மெத்தடுக்கு நீ தான் கரெக்ட். இதுக்காக எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் நிலா. அன்னைக்கு நடந்தது இன்னைக்கு வரைக்கும் என் நெஞ்சில நினைவாவே இருக்குங்களா. இப்ப மட்டும் நீ ஒன்று ஒரு வார்த்தை சொல்லு, அப்படியே உன்னை கையோட கூட்டிட்டு இந்த ஊரு மட்டும் இல்லடி, எந்த ஊரு போனாலும் உன்னை ஒருத்த கூப்பிடதான் செய்வான். நீ 10 பேருக்கு நீ என்ன பழைக்க வச்சதுக்கு நான் செத்து போயிருக்கலாம்டி, செத்து போயிருக்கலாம். புருஷன் லைட்ட போட்டு உடம்ப பார்த்தாலே கூச்சப்படுவாடி பத்தினி. 10 பேர்கிட்ட படுத்துட்டு பலவற்றையா திரிஞ்சிட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம என் கூட வாழணும்னு ஆசைப்படுற. ஏய், நீ எல்லாம் என்ன ஜென்மம் நீ? உன்னெல்லாம் பார்க்கவே அருவருப்பா இருக்கு. என்னையா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுற? எல்லாம் உனக்காக தானே. நிறுத்து. இப்ப சொல்றேன், பல பேர்கிட்ட படுத்த உன் கூட குடும்பம் நடத்த முடியாது. அப்படி குடும்பம் நடத்தின எவன் படுத்த எப்படி படுத்த